நாராயணன் திருப்பதி, சமூக நீதியை காக்க தேவைப்படுவது இடஒதுக்கீடா சாதி ஒழிப்பா அப்படிங்கிறது தான் உங்களுடைய பார்வை? இல்ல, இப்போ கௌதம சன்னா அவர்கள் பேசியதுல பல்வேறு விஷயங்களை நான் ஏற்கிறேன். அவர் சொன்ன விஷயங்கள் அனைத்துமே, அதுவும் குறிப்பாக ஜாதி ரீதியாக ஒடுக்கப்பட்டவர்கள், ஜாதி ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களுக்குத்தான் இடஒதுக்கீடு தேவைப்பட்டது என்கிற வாதம் சரியானது என்று நான் கருதுகிறேன். அப்போ நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் படி யார் ஹிந்து என்கிற கேள்விதான் இது எல்லாத்துக்குமே ஒரு முன்னோடியா. யார் ஹிந்து அப்படின்னா, ஒன் ஹூ இஸ் நாட் எ முஸ்லிம், ஹூ இஸ் நாட் எ கிறிஸ்டியன், ஹூ இஸ் நாட் எ பார்சி இஸ் எ ஹிந்து அப்படின்னு சொல்லுது. அப்படின்னு சொன்னா ஹிந்து என்பது ஒரு மதம். மத ரீதியாக நாம மத ரீதியாக அடையாளப்படுத்துபவர்களை தவிர்த்து அப்படின்றதுதான் ஹிந்து அப்படின்றது. ஹிந்துன்றது ஒரு மதம் இல்லை. ஆனால் இந்த ஹிந்து என்கிற கலாச்சாரத்திற்குள்ள பல ஆண்டுகளாக, பல நூற்றாண்டுகளாக இங்க ஜாதி என்பது ஒரு கிட்டத்தட்ட வேரூன்றி இருக்கிறது. ஜாதி அதனால் வேரூன்றி இருக்க உறுதியாக சமூக நீதி என்பது எல்லோருக்கும் ஒரே சமமான ஒரு தர்மம் வேண்டும் என்பதற்காகத்தான் அதை அடிப்படையாக கொண்டு ஒதுக்கப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு என்பது மிக 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 அவசியம். சமூக ரீதியாக, பொருளாதார ரீதியாக, எல்லா வகையிலும் அவர்களுக்கு, கல்வி ரீதியாக எல்லா வகையிலும் அவர்களுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வகுத்த அந்த கொள்கைப்படி இந்த இடஒதுக்கீடு என்பது ஜாதி அடிப்படையில அவசியமாக இருந்தது. அதுதான் இப்போ நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால அதை எடுப்பதற்கு உண்டான அல்லது இடஒதுக்கீடு அப்படிங்கிறது சாதியை பலப்படுத்துதா அப்படிங்கிறதுதான் சார். அப்படி கிடையாது. எல்லா அப்படி கிடையாது. இடஒதுக்கீடு என்பது ஒடுக்கப்பட்ட, அதாவது மறுக்கப்பட்ட மக்களுக்கு அது அவர்களுக்கு பலத்தை தருகிறது. இந்த நீதிமன்றம் இன்னொரு இதற்கு முன்னாடி நீதிமன்றம் மறுத்திருக்கிறது. ஆனால் இந்த நீதிமன்றம் இதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். கௌதம சன்னா அவர்கள் சொன்னது போல ஒரு அரசாங்கம் உடனடியாக இதையெல்லாம் முடிவு செய்ய முடியாது. திமுக அரசாங்கம் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. இது ஜாதி என்பது நம்முடைய நாட்டுல வேரூன்றி போயிருக்கிறது என்பதுல யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது. அதன் அடிப்படையில ஏற்றத்தாழ்வுகள் இருந்ததோ கண்டிப்பாக இருந்தது, அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதன் அடிப்படையில இடஒதுக்கீடு வந்தது, அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. அதுல ஒருவேளை அந்த ஜாதி அடிப்படையில ஒரு குறிப்பிட்ட ஜாதி முன்னேறி இருக்கிற சமுதாயம் என்பதற்கான அளவுகோல் என்ன என்பதை நாம் யாருமே என்ன டிஃபைன் பண்ணல அப்படின்னு சொல்லும் போது அங்குதான் பிரச்சனை வருகிறது. இல்ல நாங்கள் பல நூற்றாண்டுகளாக ஒடுக்கப்படுங்க, இப்ப நல்லா இது மாதிரி பல வாதங்கள் வருகிறது. ஆனால் இதை கௌதம சன்னா சொன்னது போல ஏதோ ஒரு நாள் 2 நாள்ல முடிவு பண்ண வேண்டிய ஒரு விஷயமும் இல்ல. இந்தியாவை பொறுத்தவரை ரிசர்வேஷன்ங்கிற 50 வருஷமா கொடுத்துட்டு இருக்கோம்ல சார். 10 வருஷம் தான் முதல்ல சொல்லி இருக்காங்க. 10 வருஷத்துக்குள்ள ஒரு மாற்றம் வரும்னு நினைச்சிருப்பாங்க. அப்படி இல்ல, அதெல்லாம் சொல்லுவாங்க. 15 வருஷம் 20 வருஷம் சொன்னாங்க அப்படின்றதெல்லாம் கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லப்பட்டிருக்கு. என்ன என்பதை அதாங்க அந்த அளவுகோல் கான்ஸ்டிடியூஷன்ல சொன்னது எஸ்சி எஸ்டி அது மட்டும்தான். அதன் பிறகுதான் நம்ம பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்த ஓபிசி, இந்த மாதிரி நிறைய நம்ம கொண்டு வந்திருக்கோம். நான் அதான் சொல்றேன், அளவுகோல் என்ன அப்படின்னு சொல்லும் போதுதான் இதுல கிரீமி லேயர் அப்படின்ற அந்த ஒரு சின்ன விஷயத்தை கொண்டு வந்தோம். ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரு சமுதாயம் பலம் பெற்றதா என்பதை அறிவதற்கு என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு வந்திருக்கிற தீர்ப்புப்படி ஜாதியே, ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடறேன், ஜாதியே இல்லை அப்படின்னு சொல்லி சர்டிபிகேட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுலயும் நான் கௌதம சன்னாவோட ஒத்து போறேன். 1-2 பேர் தான் இதை கேட்கிறாங்க. இதே இதுல ஆயிரக்கணக்கானோ லட்சக்கணக்கானோ கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா அவர்களுக்கு அரசாங்கத்தினுடைய சலுகைகள் எங்களுக்கும் வேண்டும், எங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று உறுதியாக கேட்கப்படும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இது பார்க்கும் பொழுது இது நல்லா இருக்கும். பரவாயில்ல, ஜாதியே இல்லைன்னு சொல்லி ஒருத்தர் கேட்கறாங்க, நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு. இப்போ இந்த மாதிரி சாதியற்றோர் சான்றிதழ் கொடுத்தா அதனால சாதி ஒழிச்சிட முடியும் அப்படிங்கிற பார்வை எப்படி சார்? இல்ல அதெல்லாம் கண்டிப்பா முடியவே முடியாதுங்க. வேணும்னா அது ஒரு சில ஐ ஓப்பனரா இருக்கலாம், நான் மறுக்கவில்லை. அது ஒரு ஐ ஓப்பனரா இருக்குமே தவிர, அதுதான் சொன்னேன், இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் கோபாலகிருஷ்ணன்.
இது நாம சொன்னோம்னு சொன்னா ஆஹா பாத்தீங்களா ஜாதியை ஒழிக்கணுன்றதுக்காக இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்றதுக்காக ஜாதியை ஒழிக்கணும் சொல்றாங்கன்னு சொல்றாங்க. அது இல்ல இல்ல இதுவே இடஒதுக்கீட்டை மறைமுகமா ஒழிக்கிறதுக்கானதுதான். இல்ல இடஒதுக்கீட்டை மறைமுக இதெல்லாம் ஒழிக்க முடியாதுங்க. இன்னைக்கு ஜாதியே இல்லைன்னு சொல்றவங்க தான் ஜாதி ரீதியா இடஒதுக்கீடு வேணும்னு கேட்கறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுவும் கடுமையா கேட்கறாங்க. அது அவங்களோட உரிமையா கூட இருக்கலாம், நான் அதெல்லாம் மறுக்கலாம். ஆனால் அவர்களே ஜாதி இல்லை ஜாதியை கூடாதுன்னு சொல்றது அப்படின்னு சொல்றது ஒரு முரணாகத்தான் படுகிறது. ஆனாலும் கூட ஜாதி இரண்டொழிய வேறு இல்லை அப்படின்னு பாரதியார் பாடினாரு. அப்பெல்லாம் யாருமே இல்லை அப்படின்னு சொன்னார் கௌதம சொன்னா. பாரதியார் மாதிரியான பல பேர் ஜாதியே இல்லை, நமக்குள்ள ஜாதி பேதங்கள் பார்க்க கூடாது அப்படின்னு. ஜாதி என்பது இருக்கிறது. இந்த கட்டமைப்பு இந்தியா ஜாதிய கட்டமைப்புலதான் இருக்குதுன்றது யாருக்குமே மாற்றம் இல்லை. அரசியல் ரீதியாக, கல்வி ரீதியாக, எல்லா பக்கமும் சமூக ரீதியாக ஜாதியோடு தான் நாம இணைந்திருக்கிறோம் என்பதுதான் உண்மை உண்மை உண்மை. அதை மறுக்க முடியாது. வேணுமா வேணாமான்றது இப்போ நாராயண திருப்பேசன் நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, சாதிகள் அற்றோர் அப்படின்னு சான்றிதழ் கேட்கக்கூடிய எண்ணிக்கை கௌதம சனாவை தான் சொன்னாங்க, விரல் விட்டு என்ற அளவுக்கு இருக்கு அப்படின்னு. நீங்க சாதிகள் அற்றோர்னு சான்றிதழ் பெறுறவங்களுக்கு அரசாங்கத்தினுடைய ஏதோ ஒரு பெனிஃபிட்டை நீங்க கொடுத்தீங்கன்னா அது வழியா சாதிகளை ஒழிச்சிடலாமே. நீங்க சாதி சர்டிபிகேட் வச்சிருக்கிறவங்களுக்கு தான் பெனிஃபிட் கொடுக்குறீங்க. அப்படி இல்ல சார், நீங்க முரண் இருக்கு. கௌதம சன்னா சொன்னது போல இல்ல, நானும் அதைத்தான் சொல்கிறேன். ஜாதி ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு தான் அந்த இடஒதுக்கீடு என்பதை நாம் கொண்டு வந்தோம். குறிப்பாக இந்து சமுதாயத்துல, இந்து கலாச்சாரத்துல இது மற்ற மதங்களுக்கு பொருந்தாது. இங்க நாட்டுல இடஒதுக்கீடு என்பது இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் இல்லை என்று ஏன் அம்பேத்கர் சொன்னார் என்று சொன்னார், சமுதாயத்துல இருந்த ஏற்றத்தாழ்வுகளுக்குத்தான் அந்த இடஒதுக்கீடு என்பதுதான் உண்மை, அதுதான் பொருள். இன்னைக்கு ஆனா இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லி நாராயண திருப்பேசர் உங்களுக்கு நல்லா தெரியும். நாராயண திருப்பேசன் நல்லா தெரியும். அதாவது சாதி அடிப்படைகள்ல சான்றிதழ் வாங்கினவங்க அதுக்கப்புறம் பொருளாதார ரீதியில முன்னேறிடுறாங்க. ஆனா மீண்டும் அதே சர்டிபிகேட் தான் அங்க ஒர்க் அவுட் ஆகுது. அப்ப எப்போ இது எராடிகேட் பண்ண முடியும்? கோபாலகிருஷ்ணன் இல்ல, அதுக்குதான் சொன்னேன், இதற்கான அளவுகோல் என்பது நம்மள்கிட்ட இல்ல. அதாவது இந்த ஒரு குடும்பம் முன்னேறியதுக்காக இல்ல, ஒரு குறிப்பிட்ட ஜாதி, ஒரு சமுதாயம் அது சமூக நீதியை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இடஒதுக்கீடு. நீங்க சொல்றது குடும்பம், ஆனால் ஒட்டுமொத்தமாக அந்த சமுதாயம் இன்னும் ஒரு 7 தலைமுறைக்கு அல்லது 70 தலைமுறைக்கு இனிமேல் அவர்கள் கீழே போக மாட்டார்கள் அப்படின்றதுக்கு உத்தரவாதம் நம்ம என்ன அளவுகோல், அதை எப்படி கொடுப்பாங்க அப்படின்றதுதான் விஷயம். சோ அதனால இது அதான் சொல்றேன், நம்ம ஒரு கேள்வி நேரத்துல ஒரு மணி நேரத்துல விவாதிக்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் இன்றைக்கு இந்த வழக்கு அதே போல இடஒதுக்கீடு சமூக நீதி அப்படின்னு பார்த்தோம் என்று சொன்னால் இந்த வழக்கில் ஏற்கனவே ஒரு நீதிமன்றம் சொல்லி இருக்குது முடியாதுன்னு. இப்ப இந்த நீதிமன்றம் சொல்லுது இதை பண்ணுங்க. இன்னொரு நீதிமன்றத்துக்கு போனா, இதற்கு மேலான நீதிமன்றத்துக்கு போனா என்ன சொல்லுவாங்க நமக்கு தெரியாது. இது பர்டைனிங் ஒன் கேஸ். ஆனா நீங்க விவாதம் பண்றது ஒரு பெரிய இஷ்யூ அதுக்கு. இதுதான் விஷயம் சார். இப்போ நீங்க இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் சார். இப்போ சாதிகளற்றோர் அப்படின்னு சர்டிபிகேட் எல்லாரும் வாங்கலாம் அப்படின்னு இருக்கும்போது பட்டியலினத்தில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் அந்த சான்றிதழ்கள் பெற்று விடுவாங்க. ஒரு பிற்காலத்தில் ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு கணக்கீடு எடுக்கிற போது பட்டியலின மக்கள் குறைவாக இருக்கிறாங்க அப்படின்னு அவர்களுக்கான பெனிஃபிட் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கே. இல்லைங்க, அதுதான் நான் சொல்றேன். அதுக்குதான் இப்போ பல்வேறு விஷயங்கள்ல நாம சென்சஸ் எடுக்க போறோம், ஜாதி ரீதியான இதை எடுக்க போறோம், நம்ம கணக்கெடுப்பு எடுக்க போறோம். இது ஒவ்வொரு, அதாவது நம்ம இந்தியாவில வெறும் இந்திய நாட்டிற்கு மட்டும் ஒரே பொதுவான இடஒதுக்கீடு என்பது இல்லை. ஒவ்வொரு மாநிலத்துக்கு மாநிலம் இது வேறுபடுகிறது. அதைத்தான் மண்டல் ஆணையம் சொன்னது. மண்டல் ஆணையம் ஒவ்வொரு பகுதியில இருக்கக்கூடிய, அதாவது ஒரு மாநிலம் அல்லது மாவட்டத்துல, எந்த மாவட்டத்துல, அந்த மாவட்டம்னா அந்த மாவட்டத்துல பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கத்தான் மண்டல ஆணையம் அமைக்கப்பட்டது. மாநில ரீதியாகத்தான் அமைக்கப்பட்டது. ஆனால் அதை சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணோமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இன்று வரை இருக்கு. இந்த அரசாங்கம் ஜீவோ போடுறதுனால என்ன சிக்கல்கள் வரும்னு நினைக்கிறீங்க? இப்போ நீதிமன்றமே அறிவுறுத்துறாங்க, எப்படிங்க போட முடியும்? இல்ல, நீதிமன்றம் சொல்லும். ஆனா இது ஒரு கொள்கை சார்ந்த முடிவு. அதே மாதிரி பல பேருடைய கருத்துக்களை கேட்டுதான் இதை செய்ய முடியும். இரண்டாவது, ஒரு சிலர் தான் இதை கேட்கிறார்களே தவிர இதை பொதுமக்கள் ஒப்புக்கொள்வார்களா? ஏனென்று சொன்னால்
ஜாதி ரீதியாக இடஒதுக்கீடு இங்கே அமலில் இருக்கும்போது எனக்கு ஜாதி வேண்டாம், நான் ஜாதி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்வதற்கு மக்கள் தயாராக இருப்பார்களா அப்படின்றத நாம பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இங்க வந்து உண்மையிலேயே பிற்படுத்தப்பட்ட மக்கள் கல்வி ரீதியாக, சமூக ரீதியாக, பொருளாதார ஒடுக்கப்பட்டிருந்தார்கள், அவர்களுக்கான வாய்ப்பு வழங்கப்படவில்லை அல்லது அந்த வாய்ப்பு வரவில்லை, இது ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணு. அப்போ அதை வந்து நாம புரிந்து கொண்டு அதற்கேற்றாற் போலத்தான் இந்த இடஒதுக்கீடு அமைந்திருக்கிறது. அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை கோபாலகிருஷ்ணன். 67ல திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் செய்யப்பட்ட பல்வேறு மாற்றங்கள், கலப்பு திருமணம் செய்யறதா இருக்கட்டும், அதுக்கு பிறகு இந்த சமத்துவபுரங்களா இருக்கட்டும், இப்ப காலனி பெயர் அப்படிங்கறது அகற்றம், இது எல்லாத்துலயுமே அரசு உடனடியாக அதனால ஒரு தொலைநோக்கு பார்வையை முன்வைக்க முடிஞ்சுது. ஆனா இந்த ஒரு விஷயம் எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய டிஃபிகல்ட்டி இருக்கும் அப்படி நீங்களே சொல்றீங்களே. இல்ல நான் வந்து நீங்க வந்து ஒரு திமுகவை மட்டுமே நீங்க வந்து இதுதான் காரணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து ஒரு வேடிக்கையாக இருக்கு. திமுகனால ஜாதி ஒழிஞ்சது, திமுக பேரை மட்டும் எடுத்தாங்க தெருவில் இருந்து, அதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்கலாம். குறிப்பாக ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவருடைய பெயர் நிறைய இருக்குதுங்கிறத எடுத்திருக்கலாம். அதே மாதிரி இன்னைக்கு காலனி அதை ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இதனாலதான் ஜாதியை ஒழித்து விடலாம் என்று சொன்னால் அது எனக்கு ஏற்பு இல்லை, அது முடியவும் முடியாது. என்னை பொறுத்தவரையில இந்தியா ஜாதிகளால் நான் கேட்கறது அதெல்லாம் எளிதாக செய்ய முடிந்தது, ஆனா இந்த ஜீவோ போடுறது ரொம்ப கடினமான விஷயமான்னு தான் கேட்டேன். இல்ல அது ஏன், ஆமா கோபாலன், அது ஏன் கடினம்னு சொன்னா மக்கள் பின்பற்ற முடியாத ஒரு விஷயம். என்னென்றால் அரசாங்கத்தினுடைய சலுகைகள் அவர்களுக்கு உடனடியாக கிடைக்காமல் போயிடுவது. இப்ப நீங்க வந்து ஒரு எஸ்சி, எஸ்சி அல்லது ஓபிசி, பிசி, எம்பிசி அந்த இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுக்கு ஜாதி வேண்டும் வேண்டாம், நான் எந்த ஜாதியும் சேர்ந்தவன் இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கான சலுகைகள் கிடைக்காது தானே சட்ட ரீதியாக, அது தவறு தானே. அப்ப அவங்களுக்கு அந்த வாய்ப்பு போயிடுங்களா, யாரும் ஒதுக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் எடுத்துக்கொள்ளலாம், இல்லைன்னு சொல்லி. சரி, தொடர்ந்து பேசுவோம் சார்.